ராகுல் காந்தி குறித்து அமித்ஷா வெளியிட்ட பகீர் தகவல். வெளிநாட்டில் என்ன வேலை, அப்படியா கதை? மார்ச் 11 பாராளுமன்றத்தில் நடந்த விவாதத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதிர்க்கட்சிகளை கடுமையாக விமர்சித்தார். அவைத்தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது சரியான நடைமுறை அல்ல என்றும் அவர் கூறினார். சுமார் 40 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படியான தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருப்பது கவலைக்குரிய விஷயம் என்றும் அவர் தெரிவித்தார். அவைத்தலைவர் எந்த ஒரு கட்சிக்கும் சொந்தமானவர் அல்ல. அவர் முழு அவையின் ஒழுங்கையும் உறுப்பினர்களின் உரிமைகளையும் காக்கும் பொறுப்பில் இருப்பவர் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆனால் எதிர்க்கட்சிகள் அந்த மரபை மீறி அவைத்தலைவரின் நேர்மையை சந்தேகித்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் இந்த தீர்மானத்தை பற்றி பேச வேண்டிய நேரத்தில் பல எதிர்க்கட்சி தலைவர்கள் அரசை விமர்சிப்பதற்காகவே அவையில் பேசினார்கள் என்றும் அவர் கூறினார். அதே நேரத்தில் அவைத்தலைவர் மீது இப்படி குற்றச்சாட்டுகள் முன்வைப்பது நாட்டின் ஜனநாயகத்திற்கு நல்லது அல்ல என்றும் அமித்ஷா தெரிவித்தார். உலகம் இந்திய ஜனநாயகத்தை மதித்து பார்க்கும் நிலையில் அவைத்தலைவரின் நேர்மையை சந்தேகிப்பது நாட்டிற்குள் மட்டுமல்ல, உலக அளவிலும் தவறான கருத்தை உருவாக்கும் என்றும் அவர் கூறினார். மேலும் பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்க்கட்சியாக இருந்த காலத்திலும் கூட அவைத்தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அவைத்தலைவர் பதவியின் மரியாதையை பாதுகாப்பது எல்லா கட்சிகளின் பொறுப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். பேச வாய்ப்பு தரவில்லை என்ற எதிர்க்கட்சியின் குற்றச்சாட்டையும் அவர் மறுத்தார். தற்போதைய அவைத்தலைவர் ஓம் பிர்லா எதிர்க்கட்சிகளுக்கு போதுமான அளவில் பேசும் நேரம் வழங்கியிருப்பதாகவும் அவர் கூறினார். முந்தைய காலத்தில் முக்கிய எதிர்க்கட்சிக்கு சுமார் 158 மணி நேரம் பேச வாய்ப்பு வழங்கப்பட்டதாகவும், தற்போது நடைபெற்று வரும் காலத்திலும் இதுவரை 71 மணி நேரம் பேச வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விவரங்களை பார்த்தால் அவைத்தலைவர் அனைத்து கட்சிகளுக்கும் சமமாக வாய்ப்பு அளித்திருக்கிறார் என்பது தெளிவாகிறது என்றும் அவர் கூறினார். மேலும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குறித்தும் அவர் விமர்சனம் செய்தார். அவைத்தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போதும் அதை பற்றியவர் அவையில் பேசவில்லை என்றும் அமித்ஷா கூறினார். முக்கியமான விவாதங்கள் நடைபெறும் நேரங்களில் அவர் வெளிநாட்டு பயணங்களில் இருப்பது வழக்கமாகிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அவையில் அவரது வருகை மற்ற உறுப்பினர்களை விட குறைவாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விவாதத்திற்கு பிறகு அவைத்தலைவர் ஓம் பிர்லா மீது கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிராகரிக்கப்பட்டது. இதனால் அவர் தனது பதவியில் தொடர்கிறார். பாராளுமன்றத்தின் ஒழுங்கையும் மரியாதையையும் காக்க வேண்டும் என்பது அனைத்து அரசியல் கட்சிகளின் பொறுப்பு என்றும் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது.